ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. ராஜாங்க கோவிலில் சேது சொன்னாங்களே ஒரு வாக்கு, அதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போமோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே மைண்ட் அப்செட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வராங்க. உடனே அத்தவங்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்கிட்ட என்ன இடத்துல பேச போறேன்றாங்க. சேது சொன்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்வி தப்பு பண்ணியிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கா? இருக்கும். கண்டிப்பா இருக்கும்டா. ஏன்னா, அவ தப்பு பண்ணலன்ட்டு பலமுறை சொல்றேன். தப்பு பண்ணாதான்டா அந்த கடவுளையே கூட அவள காட்டிக் குடுக்கறதுக்குன்றாங்க. நீங்க எல்லாம் தான் அவள தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆனா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலடான்றாங்க. தப்பு பண்ணாதவளுக்கு நெறைய தண்டனைகள நீங்க குடுத்துட்டீங்கன்றாங்க. அத அந்த ஆண்டவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன்டான்றாங்க. ஆண்டவனுக்கே நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பொறுக்கலடா. அதனால தான் அந்த கடவுள் உங்க குடும்பத்துல ஒண்ணு போனா ஒண்ணு சோதனைகள உருவாக்கிட்டு இருக்கான்றாங்க. சீக்கிரமா தமிழ் செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றத கூடிய சீக்கிரத்துல நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்றாங்க. அப்ப உங்களுடைய முகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கடா வச்சுப்பீங்கன்றாங்க. அது ஆரம்பத்திலேயே அவ சொல்றதை காது கொடுத்து கேட்டிருக்கலாம்லன்றாங்க. அத்தா என்ன அத்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, பின்ன வேற எப்படா பேச சொல்றேன்றாங்க. நீ பண்ற விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குதுல ராஜாங்கன்றாங்க. நீங்க எல்லாம் என் புள்ளதானான்ட்டு ஒரு நேரத்துல எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் நீ நடந்துக்கிறேன்றாங்க. கேட்டுட்டே ஷாக் ஆகுறாங்க. அத்தா நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்றாங்க. நான் பேசுறது கஷ்டமா இருக்கு, அப்ப நீ பண்றது எனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றாங்க. நீ பண்றது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமான்றாங்க. ஒவ்வொன்றுமே நீ நடந்துக்கிறது சரியில்லை, முதல்ல தப்பு இது சரியதுன்றது ஊரு இதான் நீ தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஆனா எதுவுமே தெரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை நீ முடிவெடுத்துறன்றாங்க. ஆனா என்ன சொல்றதுன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே அப்செட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்ப கவலையோடு பேசிட்டு அங்கிருந்து அமைச்சு கிளம்பிடுவாங்க. ராஜாங்கமும் ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.